என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. பார்த்து பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு. நம்ம நிலாவை பார்த்துட்டே இருக்காரு. இவ்வளோ அழகாக இருக்கா, இவளை எப்படி நான் விட்டு தர முடியும்? இவன் என் மனசு ஃபுல்லாக வந்துட்டா. இப்போ நான் இவளை வெறுமனே நான் பார்த்துட்டே இல்லை. உண்மையிலேயே என் மனசு ஃபுல்லாக நான் ஏற்றுக்கிட்டேன். இவளை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி நான் இவளை விட முடியும்? அதனால் நிலா, உன்னை யாருக்கும் என்னால் விட்டு தர முடியாது நிலா. நீ விரும்பினாலும் சரி, எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். இது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பாக நிறுத்துவேன். உனக்காக நிறுத்தணும்னு இல்லை, எனக்காக நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு. மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு கேட்குறாரு சோழன், என்ன நிலா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னோடனே, வேறு என்னங்க, இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலங்க. ஆனால் இந்த கல்யாணம் எப்படி நிறுத்துதுன்னே எனக்கு தெரியலங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கூட பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயுமே இவ்வளோ சீக்கிரமாக எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஆமாம், நான் தான் பார்த்தனே, எல்லா வேலையும் ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. கல்யாணம் ஒரு வேலை நடந்துருமோன்னு பயமாக இருக்குங்க. கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு, அவ்வளோதாங்க, என் லைஃபே போயிடுங்க. கரெக்டு தான் நிலா, ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து தானே ஆகணும். என்ன ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தோன்னா என்ன சொல்கிறீங்க, புரியலையே அப்படின்னோடனே, சரி மறுபடியும் மாப்பிள்ளையை நான் தூக்கிட்டோமா அப்படின்னோடனே, ஏங்க அதெல்லாம் வேணாங்க, ஆல்ரெடி பண்ணது வெளியே தெரிஞ்சால் பயமாக இருக்குது. இதில் நீங்கள் வேறு. சரி மாப்பிள்ளையை தூக்க வேணாம், அப்போ பொண்ணு தூக்கிடலாமா அப்படின்னு. என்னது பொண்ணு தூக்க போகிறீங்களா? நான் தாங்க பொண்ணு, என்ன தூக்குவீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் நிலா, நீங்கள் கிளம்பி போயிடுங்க, நான் உங்களை தூக்கலை, நீங்கள் கிளம்பி பேசாமல் போயிடுங்க. அப்போது பொண்ணு இருந்தால் தானே கல்யாணம் பண்ணுவாங்க, பொண்ணு இல்லை எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பொண்ணு தான் தானே கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லைன்னா எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் எப்படிங்க நான் வீட்டை விட்டு போக முடியும்? எல்லோரும் இருப்பாங்களே, எனக்கு வேறு பயமாக இருக்குங்க. வீட்டை விட்டு போனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க. பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா கல்யாணத்தை பிடிக்காம அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கோவமாயிடுவாங்க. அதுக்கப்புறமா சமாதானப்படுத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கணுமா தப்பிக்கக்கூடாதா? ஐயோ கண்டிப்பாக நான் தப்பிக்கணும், இந்த கல்யாணம் எனக்கு வேணாம், நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அப்புறம் உங்கள் இஷ்டங்க அப்படின்றாங்க. சரிங்க, அப்போ நான் எங்கே போகிறது, நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்களை எங்காவது சேஃபாக தங்க வைக்கிறது ஏன் பொறுப்பு. நீங்கள் எப்போ வரீங்க, எப்போ கிளம்புறீங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னோடனே, சரிங்க சரிங்க, ஏங்க இதனால எதுவும் பிரச்சனை வராதுல்ல? ஏங்க பிரச்சனை வரதாங்க செய்யும், வராமல் எப்படிங்க இருக்கும்? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நீங்கள் ரெடியாக தான் இருக்கணும். இது உங்கள் கல்யாணம், உங்கள் டிசிஷன், உங்கள் வாழ்க்கை, நீங்கள் தாங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னோடனே யோசிக்கிறா கண்டிப்பாக முடிவெடுப்பா. சரிங்க நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னங்க யோசிச்சிங்களா? ஏங்க இப்போ தானேங்க சொன்னீங்க, நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளேயும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னோடனே, சரிங்க நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நான் போக தான் போகிறேன், கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேங்க, கன்ஃபார்ம்ங்க அப்படின்றாங்க. சூப்பருங்க, செம்மையாக முடிவு பண்ணிட்டீங்களே, நீங்கள் பயங்கர புத்திசாலிங்க அப்படின்றாங்க. சரி எப்போ போகிறது நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். சரி எப்படியாவது யாரும் இல்லாத போது நான் போகணும், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்களேன். சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஐடியா நான் பண்ணுறேன் அப்படின்றாரு. சோழனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு உண்மையிலே உங்களை நம்பி தாங்க நான் இருக்கேன், ஏன்னா நீங்கள் அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க நம்பிக்கை இருக்குது. இப்போ கல்யாணத்தை நிறுத்த போகிறது நான் இல்லைங்க, நீங்கள் தானே வீட்டை விட்டு போகிறீங்க, அப்போ நீங்கள் தான் கல்யாணத்தை நிறுத்த போகிறீங்கன்னு. ஆமாங்க நான் தான் நிறுத்த போகிறேன். சரிங்க நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களே, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், கண்டிப்பாக நான் கல்யாணத்தில் இருக்க மாட்டேங்க, நான் கிளம்பி போயிட்டு தான் போகிறேன். எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் முடிவு பண்ணலைங்க, ஆனால் நீங்கள் முடிவு பண்ணனாலும் நான் முடிவு பண்ணிட்டேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நிலா யோசிச்சுட்டே போகிறாங்க. அப்பாடா, நிலா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டோம், நிலாவையும் வழிக்க கொண்டு வந்துட்டோம். ஐயோ அவள் இந்த கல்யாணத்தை விட்டு போனால் போதும்ப்பா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிம்மதி அடைகிறாரு. அதுக்கு முன்னாடியே நிலா நம்ம பேச்சு இவ்வளோ கேட்குறாரு, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. நம்ம